ராணிப்பேட்டையில் கார் ஆலை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா மோட்டார்ஸ் விண்ணப்பம் செய்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், மேலதிக விவரம். ராணிப்பேட்டையில் உள்ள பணப்பாக்கம் சிப்காட் தொழில் பூங்காவில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அந்த ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் வகை கார்களை தயாரிக்கும் தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதமானது கையெழுத்தானது. அதன்படி 5 ஆண்டுகளில் 9,000 கோடி முதலீட்டில் 5,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழிற்சாலை அமைய உள்ளது. தொழிற்சாலைக்கு கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டாடா மோட்டார்ஸ் நிறுவனமானது சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளது. அதன்படி முதல் கட்டமாக 914 கோடியின் தொழிற்சாலையானது அமைய உள்ளது. 190 ஹெக்டேரில் முதல் கட்டமாக 1,650 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் தொழிற்சாலையானது அமைக்க உள்ளது. முதல் கட்டமாக அமைய உள்ள இந்த தொழிற்சாலையில் அந்த வாகனங்களை சோதனை செய்யும் வசதி, பார்க்கிங் வசதி உள்ளிட்டவைகளானது அமைய உள்ளது. இந்த முதல் கட்ட கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்தவுடன் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு 4-5 ஆண்டுகளில் இந்த முழு முதலீட்டிலும் வழங்கப்பட்டு தொழிற்சாலையானது முழுவதுமாக அமைக்கப்படும் என்று தெரிய வருகிறது. இதற்கான முதல் கட்ட அனுமதி தான் தற்போது அளிக்க கோரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.